வித்ரு குனுத்தை பொறுத்தவரையிலும் அமைதியா தான் இருக்கும். இமாம் அமைதியா ஒதுக்கிட்டு இருப்பாரு, நம்ம அமைதியா ஒதுக்கிட்டு இருப்போம். இந்த சாபத்தை வேண்டி ஓதுகிற குனுத்தை பொறுத்தவரை இமாம் சப்தமிட்டு ஓதுவார். அதைத்தான் ஹதீஸ்கள்ல பாக்குறோம். இமாம் சப்தமிட்டு ஓதும் போது மக்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யறது? முஸ்லிம்களுக்கும் குழந்தை பலவீனமான முஸ்லிம்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பாயாக. அவர்களை அழித்தொழிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக உன்னுடைய பிடியை கடுமையாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிற மற்றும் ஒரு வலிமையான ஆயுதத்தை நாம் கையில் எடுக்க வேண்டிய கட்டாய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். அது என்ன வலிமையான ஆயுதம்? இறைவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பதும் கூட ஏதோ தன்னந்தனியாக அவரவர் விருப்பப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் நாம் அனைவரும் கூட்டாக தொழுகின்ற பொழுது குனூத் என்கிற குறிப்பிட்ட பிரார்த்தனையின் வடிவத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனை. இதை சாபத்தை வேண்டி ஓதுகிற குனூத் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை, இந்த சுன்னாவை கடைபிடித்தும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விடத்துல ரிஅல தக்வான் என்கிற சில கோத்திரத்தார்கள் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்காமலேயே ஏற்றதாக நடித்து குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை, குர்ராக்களை தங்களுக்கு இஸ்லாத்தை போதிப்பதற்காக இவர்களை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ஏமாத்தி கூட்டு போறாங்க. குறிப்பிட்ட இடத்திலே அவர்களை கொன்று விட்டார்கள். இந்த செயல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை பெரிதும் பாதிக்கிறது. அந்த ஹாஃபில்களை, குர்ஆனை மனனமிட்ட குர்ராக்களை வைத்துத்தான் பல பகுதிகளிலேயும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய பிரச்சாரத்திற்குரிய அடித்தளமாக இருக்கிற ஹாஃபில்கள் கொல்லப்பட்டு விட்டார்களே, இனி 70 குர்ராக்களை, 70 ஹாஃபில்களை நாம் எப்படி உருவாக்குவது? இப்படியான பிரச்சாரங்களை இழப்பது மிகப்பெரிய மனவேதனையை ரசூலுல்லாஹ் கொடுக்குது. அப்ப அல்லாஹ்வின் தூதர்கள் ஈடுபட்ட காரியம் என்ன? தொழுகையில கடைசி ரக்காத்தில ருக்குவிற்கு பிறகு இறைவனிடத்திலே கையேந்தி குனூத்தை ஓதுகிறார்கள். இப்படி ஒரு மாத காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலேயே, கூட்டாக தொழப்படுகின்ற தொழுகைகளிலேயே குனூத்து ஓதுவதின் வாயிலாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு இறைவனிடத்தில் உதவியை வேண்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குனூத்துல என்ன கேட்டாங்க? இறைவா, நீதான் இந்த முஸ்லிம்களை, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை நீ காப்பாற்ற வேண்டும். அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். அந்த குர்ராக்கள் கொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தின் போது மாத்திரமல்ல, எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக பல்வேறு ஒரு மிகப்பெரிய உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு துன்பங்கள் இழைக்கப்பட்டதோ, அப்படியான பல சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இந்த குனூத் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குனூத்ல துஆ கேட்கிறாங்க, இறைவா அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்ததஅஃபீன மினல் முஃமினீன். மூமின்களில் பாதிக்கப்பட்ட இவர்களுக்கு நீதான் உதவி புரிய வேண்டும், இவர்களை நீ காப்பாற்று, உன்னை தவிர்த்து வேறு யாரும் இவர்களை காப்பாற்ற முடியாது என்கிற கருத்தை உள்ளடக்கி சுருக்கமா இந்த ஒரு வார்த்தையில பிரார்த்தனை செய்யறாங்க. அடுத்து இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார்கள், இறைவா அல்லாஹும்ம அஷ்துது வ தஅதக். உன்னுடைய பிடியை அலா முதர், இந்த முதர் கோத்திரத்தார்களுக்கு எதிராக நீ உன்னுடைய பிடியை நீ இறுகச் செய், அவங்கள தண்டி, அவர்களை என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதை கொடு என்று எந்த மக்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவனின் சாபத்தை வேண்டியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி, யார் அநீதத்தை இழைக்கிறார்களோ, பாதிப்பை உண்டு பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தண்டனை இறங்க வேண்டும் என்று சாபத்தை வேண்டிய பிரார்த்தனை. இந்த இரண்டையும் ஒரு சேர குறிப்பிட்ட சுருக்கமான வாசகத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, தொழுகையில கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஜமாத் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏராளமான சுன்னத்துகளை உயிர்ப்பித்திருக்கிறது. சஹர் பாங்கு முதல் கொண்டு, இரவு தொழுகை முதல் கொண்டு, குறிப்பிட்ட லைலத்துல் கத்ர் ஒரு நாள் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி ஏராளமான சுன்னத்துகளை தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், உயிரூட்டி இருக்கிறோம். அந்த வகையில் இனி வருகிற காலங்களில் நாம் செய்ய வேண்டிய, உயிரூட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னா நபி வழி இந்த குனூத்து. குனூத்து நாசிலா என்று சொல்லப்படக்கூடிய கூட்டாக நாம சேர்ந்து தொழுகிற தொழுகைகளில இந்த குனூத்த பாதிக்கப்பட்ட ரோஹிங்கா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய வகையில் அந்த துஆவை செய்யணும். இதற்கான சட்டம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் இந்த குனூத்த கடமையான அனைத்து தொழுகைகளையும் செய்திருக்கிறார்கள். சுபுஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா கடமையான தொழுகைகள்ல தான் செய்யணும்ங்கிறத முதல் விளங்குறோம்.
அடுத்து எந்த இடத்தில் செய்தார்கள்? கடமையான தொழுகையிலேயே கான யக்குனுத்து ஃபி ரக்காத்தில் அஹீரா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடைசி ரக்காத்தின் போது இந்த குனூத்தை ஓதி இருக்கிறார்கள். இது வித்ரு குனூத்து கிடையாது. குனூத் ஒன்னே அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத்துன்னு சொல்லுவோம்ல, வித்ரின் போது நாம ஒரு குனூத் ஓதுவோமே, அதுவல்ல இது. இது தனி, இதனுடைய சட்டமும் தனி. தொழுகையில கடமையான தொழுகைகளில் கடைசி ரக்காத்தில் இந்த குனூத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். 2. அப்ப முதல் கடமையான தொழுகைகள்ல, இரண்டாவது கடைசி ரக்காத்துல. மூன்றாவது இதில் விளங்க வேண்டியது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கான யக்குனுத்து பாதர் ருக்குய், ருக்குவிற்கு பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லியதற்கு பிறகு இந்த சாப பிரார்த்தனையை வேண்டிய குனூத்தை ஓதி இருக்கிறார்கள். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி வழியில பார்க்கிறோம். அப்ப கடமையான தொழுகைகளின் போது கடைசி ரக்காத்துல ருக்குவிற்கு பிறகு இந்த துவாவை, இந்த குனூத்தை நாம ஓதணும். பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும். யார் அநீதாயத்தை இழைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க வேண்டும் என்று குறிப்பிட்ட வாசகங்கள்ல சொல்லணும். இது அடுத்தது நாம விளங்க வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத்துன உடனே நீட்டிலாம் முழங்கல. நீங்க சவுதியில இன்ன பிற அரபு நாடுகள்ல எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்யறோங்கிற பேர்ல நீட்டி முழங்கி ஒரு பெரிய பிரார்த்தனை செய்வாங்க. அது நபி வழியும் கிடையாது. நபி வழியை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதர் ருக்குஇ யசீரன், குறைந்த அளவுல சின்ன பிரார்த்தனை தான் செய்வாங்க. சுருக்கமா நச்சின்னு அல்லாஹ்ட்ட எதை கேட்கணுமோ, நம்முடைய உள்ள குமுறலை எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி சுருக்கமா வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். நீட்டி முழங்குதலும் கூடாது. அதே போல இந்த குனூத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத்தினுடைய இந்த குறிப்பிட்ட வார்த்தைகளை எல்லாம் சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிப்பதிலிருந்து இந்த குனூத்தை ரசூலுல்லாஹ் சத்தமிட்டு ஓதி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்கல்ல, இந்த வாசகத்தை சொன்னார்கள், இவர்களுக்காக எதிராக சாபத்தை வேண்டினார்கள் என்று பல சஹாபாக்களும் சொல்லுகிற அறிவிப்பில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இமாமாக நின்று கொண்டு சப்தமிட்டு இந்த துவாவை ஓதி இருக்கிறார்கள், குனூத்தை ஓதி இருக்கிறாங்க. வித்ரு குனூத்தை பொறுத்தவரையிலும் அமைதியா தான் இருப்போம். இமாம் அமைதியா ஒதுக்கிட்டு இருப்பாரு, நம்ம அமைதியா ஒதுக்கிட்டு இருப்போம். இந்த சாபத்தை வேண்டி ஓதுகிற குனூத்தை பொறுத்தவரை இமாம் சப்தமிட்டு ஓதுவார். அதைத்தான் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இமாம் சப்தமிட்டு ஓதும் போது மக்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா அது குறித்து ஒரு செய்தி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பிலான செய்தியில இமாம் சப்தமிட்டு ஓதுவார், மக்கள் அம்மினு மன் கல்ஃபஹு, பின்னால் இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்வார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில அது ஆதாரப்பூர்வமான செய்தியா என்று முடிவு செய்வதற்குரிய தகவல் நமக்கு கிடைக்கல. ஏன்னா அதுல ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார், ஹிலால் பின் ஹப்பாப் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவரை பற்றியான விமர்சனங்களை பார்த்தோம்னா ஒரு மூல குழம்பி போயிட்டார், கடைசி காலத்துல மூல குழம்பி போயிட்டாரு. அதன்படி அம்மினு மன் கல்ஃபஹு, பின்னால் உள்ள மக்கள் ஆமீன் சொல்வார்கள் என்கிற அந்த செய்தியை இப்படியான ஒரு விமர்சனம் இருக்கிறதுனாலையும் அதுல தெளிவான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வகையில தகவல்கள் இல்லைங்கிறதுனாலையும் அந்த உறுதிப்படுத்துற தகவல் கிடைக்கிற வரையும் அதை அமல்படுத்த முடியாது, அதை ஒதுக்கிங்க. அப்ப ஆமீன் சொல்ற விவாகரத்தை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா இப்ப என்ன சட்டம்? இமாமு சப்தமிட்டு ஓதுவார், நாமும் அமைதியாக ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த சப்தமிட்டு இமாம் சப்தமிட்டு ஓதுவாங்கிறது கூட ரொம்ப ஆகோன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை எல்லாம் சண்டைக்கு இழுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள் துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டா போகும். மோட்டியை நீ நாசமாக்கு, அவனை நீ கண்டந்துடமாக வெட்டி புதைத்து குழி தோண்டி விடு, இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஏகபோக வசனங்கள்ல சொல்லுவோம். வெளியிலிருந்து கேட்கிற மக்களுக்கு இதுவா தொழுக, இதுவா பிரார்த்தனை, அல்லாஹ் வணங்க போறேன்னு சொன்னாங்க, அவனை வெட்டி இவனை துண்டாக்கு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, நீ இஸ்லாத்தை பத்தி தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தவறான சித்திரம் வந்துடும். அதற்கு இடமளிக்காத வகையில சுருக்கமான வாசகத்துல தான் நாம இதை அமல்படுத்தணும். அப்ப ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுடைய நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். கடமையான தொழுகைகளில் கூட்டாக தொழப்படக்கூடிய கடமையான தொழுகைகளில் இதை ஓத வேண்டும். இறுதி ரக்காத்தில் ஓத வேண்டும். ருக்குவிற்கு பிறகு ஓத வேண்டும். இமாம் ஓரளவு சத்தத்துடன் இந்த துவாவை ஓதுவார். கையை உயர்த்தி ஓத வேண்டும். பின்னால் இருக்கிற மக்களும் கையை உயர்த்தி கொண்டு ஆமீன் சொல்ற விவகாரம் நிலுவையில் இருக்கல, அது தெளிவான தகவல் கிடைக்கல. அப்ப பின்னால் மக்கள் என்ன செய்யணும், நம்மளும் மெதுவா சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? அரபில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்ட வாசகத்துல சொன்னாங்கன்னு வந்திருந்தாலும் இது போன்ற பாதிக்கப்படுகின்ற பொழுது பாதிக்கப்படுகிற மக்களுக்காக கேட்கப்படுகிற பிரார்த்தனைங்கிறது குறிப்பிட்ட வாசகங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்காது. அது அந்தந்த சூழலுக்கு மாறப்படக்கூடியது. நபிகள் நாயகம் காலத்துல ரிஹ்னு தக்வான்ங்கிற கூட்டம் பல அடக்குமுறைகளை பண்ணாங்கிறதுனால அவங்களுக்கு எதிராக கேட்டாங்க. இப்ப நம்ம உட்கார்ந்துகிட்டு நீ ரிஹ்னு தக்வானை அழித்து விடுன்னு கேட்டா அது பொருந்துமா? பொருந்தாது.
அப்ப நாம நமக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ, அப்பாவி முஸ்லிம்களுக்கு யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டியும் அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க வேண்டும் என்று தான் கேட்கணும். நாம அல்லாஹ்விடத்துல நம்முடைய மனக்குமுறல் வெளிப்படுத்துறதா இருந்தா எப்படி வெளிப்படுத்துவோம்? தமிழ்ல தான் கேட்கணும். இமாம் கேட்கிற பிரார்த்தனை, நாம அவரோடு இணைந்து மெதுவாக கேட்கிற பிரார்த்தனை என்பது நம்ம தமிழ் மொழியில நம்ம தாய்மொழியில தான் இருக்கணும். இப்ப நாம தமிழ் மொழியில தான் கேட்கணும். ரசூல்லா குறிப்பிட்ட வாசகத்தை சொல்லி கொடுத்து அது ஒரு வணக்கம் என்று இருக்குமே, ஆனால் அதை மாற்ற முடியாது. கழிவறையில் நுழையும் போது அல்லாஹ்வின் தூதர் இந்த துவாவை ஓதுவார்கள், பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது இதை சொல்வாங்க, வெளியே போகும்போது இதை சொல்வாங்கன்னு குறிப்பிட்ட அவுராதுகள் திக்ருகள் நமக்கு சொல்லப்பட்டு வந்துச்சுன்னு வைங்க, அதை நான் தமிழ்ல சொல்லிட்டு போறேன்னு சொல்லக்கூடாது. ரசூல்லா என்ன சொன்னாங்க அது சொல்லு, அது நபித்துவ வார்த்தை, தூதுத்துவ வார்த்தை, அதுல மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடாது. அரபி மொழியிலேயே கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அதே அர்த்தத்தை தருகிற இன்னொரு வார்த்தையை சொல்லக்கூடாது. நபி ரசூலை மாற்றக்கூடாதுன்னு ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம்ல. நபி ரசூல் சொல்லி தந்தா ரசூல் தான், நபின்னு சொல்லி தந்தா நபி தான். நபி ரசூல் ரெண்டு ஒண்ணு தானே. நான் நபின்னு வரக்கூடிய இடத்துல ரசூல்னு போட்டுக்கிறேன், ரசூல் உள்ள இடத்துல நபின்னு போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட திக்ருகளாக, அவுராதுகளாக, வாசகங்களாக நமக்கு சொல்லி தந்தவற்றை மாற்றம் செய்யக்கூடாது. அதை அப்படியே தான் சொல்ல வேண்டும். கால சூழ்நிலைக்கு ஏற்ப பாதிப்புகள், கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள், அந்த சூழ்நிலைக்கு தக்க இறைவன்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறதா இருந்தா நம்ம மொழியில தான் நம்ம கேட்க இயலும். அதை அந்த நபி மொழியை நமக்கு உணர்த்தி விடுகிறது. அதனால தமிழ்ல தான் கேட்கணும், தமிழ்ல கேட்கணும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உருது பேசுகிற மக்கள் நம்ம ஜமாத்துல இருக்கிறாங்க, ஹிந்தி பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, கன்னடா, தெலுங்கு, ஏராளமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அவரவர்கள் தங்களுடைய தாய்மொழியில, இது ஒரு வருத்தம், இது ஒரு கவலை, உதவுறதுக்கு யாருமே இல்லையே. வலிமையான அரசு அமைந்த இஸ்லாமிய நாடுகள் கூட இதுல உரிய விதத்துல கவனம் செலுத்தல. அப்பாவி ரோஹிங்கியா முஸ்லிம்களை கைவிட்டு விட்ட ஒரு நிலை தான். நம்மால் எதை முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில தான் போராட்டத்தை நடத்தணும். அதற்கு அடுத்து ரசூல்லா நமக்கு சொல்லி தந்திருக்கிற வழிமுறையில் நம்மால் செய்ய இயலக்கூடியது இந்த குனூத்து. இறைவா நீதான் அவர்களுக்கு பொறுப்பு, நீ அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சுருக்கமான வாசகங்கள்ல சொல்லணும். வாசகங்கள் கூட வார்த்தைகள் ஒன்று ரெண்டு மாத்தமா இருக்கலாம். இப்படி இந்த கருத்துல நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இறைவா அப்பாவி முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய். ரசூல்லா அதைத்தானே சொன்னாங்க, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களை நீ காப்பாற்று என்று ரசூல்லா சுருக்கமா சொன்னாங்க. அதைத்தான் நாம முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய். அவர்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிற, கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த பாவச்செயலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நீ உன்னுடைய தண்டனையை இறக்கு. இந்த கருத்துப்பட சுருக்கமான வாசகங்கள்ல நாம நம்முடைய பிரார்த்தனை செய்யணும். இத ஒரு வார காலத்திற்கு நம்முடைய தலைமையின் சார்பாக உங்களுக்கு என்ன தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால், நாம ஊருக்கு சென்றதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு வார காலத்திற்கு ஜமாத்தாக தொழப்படுகிற அனைத்து கடமையான தொழில்களின் போதும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம சொன்ன சட்டத்திட்டங்களை பேணி இதை நாம செய்யணும். ஒரு வார காலத்திற்கு பிறகு தொடர்வதா வேண்டாமா அப்படிங்கிறத தலைமை உங்களுக்கு சொல்லும். இதை கவனத்தில் கொண்டு ஜும்மாவிலையும் பிரச்சனை இல்லை, கடமையான தொழுகையினுடைய லிஸ்ட்ல வந்துருது. நீங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை, இறைவா முஸ்லிம்களுக்கும் பலவீனமான முஸ்லிம்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பாயாக. அவர்களை அழித்தொழிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக உன்னுடைய பிடியை கடுமையாக்குவாயாக. கொஞ்சம் வாசகத்தை இவ்வளவுதான். ரசூல்லா குனூத்தை சுருக்கமா ஓதி இருக்கிறாங்க. அதாவது பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் துஆ செய்யறது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய பிடியை கேட்பது. இந்த அடிப்படையில் நாம் குனூத்து நாசிலா என்று சொல்லக்கூடிய சோதனை கால குனூத்தை